Welcome to Enlighten Class. நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷன்ஸ்ல questions and answers இன்றியமையாதது. அதுவும் ஒரு சில கேள்விகளுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நபருக்கு தகுந்த மாதிரி பதில்கள் மாறும். அப்படி பல்வேறு பதில்கள் கொண்ட சில கேள்விகளை இந்த வீடியோல பார்க்கலாம். அதையும் எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலான்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன செய்றீங்க? What do you do? What do you do? நான் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லணும்னா I'm a student. I'm a student. இதே கேள்விக்கு நான் ஒரு பேங்க்ல வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு I work in a bank. I work in a bank அப்படின்னு சொல்லலாம். இல்ல நான் ஒரு ஆசிரியரா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு I'm a teacher. I'm a teacher அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒருவேளை நீங்க இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் தற்போது வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அதை இங்கிலீஷ்ல I am unemployed at the moment. I am unemployed at the moment. இப்ப அதுவே சொந்த வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா நான் என் சொந்த வியாபாரத்தை நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல I run my own business. I run my own business அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு திருமணம் ஆகி விட்டதா அப்படின்னு கேக்குறதுக்கு Are you married? Are you married? அப்படின்னு கேட்கணும். ஆமா எனக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றவங்க எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Yes, I have been married for 2 years now. Yes, I have been married for 2 years now அப்படின்னு சொல்லணும். அதுவே எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் கல்யாணம் அப்படின்னு சொல்றவங்க I'm engaged. We are getting married next year. I'm engaged. We are getting married next year அப்படின்னு சொல்லணும். இல்ல எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றவங்க No, I am single. No, I am single அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு How is the weather? How is the weather அப்படின்னு கேட்கணும். ரொம்ப சூடாவும் ஈரப்பதமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா It is hot and humid. It is hot and humid அப்படின்னு சொல்லணும். அதுவே இப்ப லேசா மழை தூருது அப்படின்னா ஒரு கொடையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு It's pouring. Take an umbrella. It's pouring. Take an umbrella அப்படின்னு சொல்லணும். இப்ப அதுவே கொஞ்சம் குளிருது ஸ்வெட்டர் ஏதாவது எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லணும்னா A little chilly. You might wanna bring a jacket. A little chilly. You might wanna bring a jacket அப்படின்னு சொல்லலாம். அதுவே அழகான ஒரு சரியான கோடை நாளா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு Gorgeous, a perfect summer day. Gorgeous, a perfect summer day அப்படின்னு சொல்லணும். அதுவே ரொம்ப குளிருது நாம இந்த இடத்தை விட்டு கிளம்புறதுதான் சரி அப்படின்னு சொல்லணும்னா It's quite cold. Make sure to bundle up. It's quite cold. Make sure to bundle up. Next question. இப்ப மணி எத்தனை அப்படின்னு கேக்குறதுக்கு What time is it? What time is it? அப்படின்னு கேட்கணும். இப்ப மணி 10 ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு It's 10 o'clock. It's 10 o'clock அப்படின்னு சொல்லணும். அதுவே இப்ப 4:30 மணி அப்படின்னு சொல்லணும்னா It's 4:30. It's 4:30. எப்பவுமே இப்படி 4:30 5:30 அப்படி வந்துச்சுன்னா அந்த என்ன மணியோ அதுக்கு முன்னாடி half past அப்படின்ற ஃப்ரேஸ சேர்க்கணும். 12 கால் மணி நேரம் உள்ளது. It's a quarter to 12.
It's a 11:45. இப்ப யாராவது மணி கேட்கல, இருங்க என் தொலைபேசியை பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லணும்னா let me check my phone. let me check my phone அப்படின்னு சொல்லலாம். இப்ப எத்தனை மணின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை இங்கிலீஷ்ல sorry I don't know. sorry I don't know அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேக்குறதுக்கு did you like the movie? did you like the movie அப்படின்னு கேட்கணும். ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா it was fantastic. it was fantastic அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த படம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா it was terrible. it was terrible அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு மோசமா இல்ல அப்படின்னு சொல்லணும்னா it wasn't bad. it wasn't bad. நான் பார்த்ததுலயே மிக சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லணும்னா it's one of the best I have ever seen. it's one of the best I have ever seen அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்ப இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு how was your day? how was your day அப்படின்னு கேட்கணும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா really good. really good அப்படின்னு சொல்லணும். ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லணும்னா it was boring. it was boring அப்படின்னு சொல்லணும். அதுவே எப்பவும் போலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சோம்னா it was like the other day. it was like the other day. நல்ல வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க it was very productive. it was very productive அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு குடிக்க என்ன வேணும் அப்படின்னு கேக்குறதுக்கு what would you like to drink? what would you like to drink? ஒரு black tea கொடுங்க அப்படின்னு கேக்குறதுக்கு black tea please. black tea please அப்படின்னு கேட்கலாம். எனக்கு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு சொல்றதுக்கு just water for me. just water for me அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதே கேள்விக்கு நமக்கு என்ன வேணும்ன்றத சொல்லாம சில நேரம் உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கடைகள்ல கேட்போம் இல்லையா, அது மாதிரி கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல what do you have? what do you have அப்படின்னு கேட்கணும். அதுவே மெனு பட்டியலை பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறதுக்கு could we see the menu list? could we see the menu list? இப்ப சில சமயத்துல நமக்கு எதுவுமே குடிக்கணும்னு தோணாது. அப்ப எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஒண்ணு வேணாம் நன்றி அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சோம்னா nothing for me thanks. nothing for me thanks அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் கொஸ்டின், என்ன பிரச்சனை? what's the problem? what's the problem? இல்ல இந்த நாள் ரொம்ப கடினமான நாளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா ரஃப் அப்படின்னா கடினமான அப்படின்னு அர்த்தம். அத பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்றதுக்கு I would rather not talk about it. I would rather not talk about it. அதுவே ஒண்ணும் இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சோம்னா nothing I am fine. nothing I am fine அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க and thanks for watching.